ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் சேர்த்து பண்ணால் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இல்லைன்னா நம்ம நார்மலாக காய் சாதம் பண்ணுறோமே அந்த மாதிரி இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ், அதுக்காக தான். என்கிட்ட இருக்கிறதுனால நான் சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து அந்த கார்லிக் பவுடரும் ஆனியன் பவுடரும் சேர்த்து பண்ணாக்க இன்னுமே நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் இல்லை, அதனால் நான் இன்றைக்கி பெப்பர் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துடலாம். சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாதத்தெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம்.